திருமூலர் திருமந்திரத்தில் 619வது பாடலில் விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும் அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. அதாவது விந்துவான உள்ளொளியும் நாதமும் ஆகிய உணர்வொளியும் மேருவாகிய தலை உச்சியில் இப்புருவங்களின் இடையிலான சந்திப்பில், அதாவது நெற்றி பொட்டில் சமாதி கூடில், அதாவது ஒளியும் நிலைத்து நிற்குமானால் முடிவில்லாத ஆனந்தமான பரம்பொருளாம் அறிவுருவாய் இருக்கின்ற பரமன் அழகிய சோதி வடிவாக காட்சி தருவான் என்று உச்சிக்குழியான 10ஆம் வாசலை பற்றி திருமூலர் கூறுகின்றார். மேலும் 10ஆம் வாசலை பற்றி அழுகணி சித்தரும் கூறுகையில், உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகைமோசம் ஆனேண்டி என்று மச்சுக்கு மேலேறி என்றும் ஊசிமுனை போன்ற நுண்ணிய வாசல் என்றும் 10ஆம் வாசலை பற்றி மனமுருகி பாடுகின்றார்.